10 வேலை வருது. அப்போதான் ஒரு ஃபோன் கால் வருது, அப்போதான் ஒரு அக்கப்பொருளிய யூடியூப்பில் பார்க்கணுன்னு நமக்கு தோணுது, அப்போதான் வேற ஒரு வேலை வருது, தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை பார்ப்பதில் நமக்கு ஆர்வம் இருக்கிறது. ஆனால் அத்தனை டெம்டேஷனையும் ஜெயிச்சு ஒருவர் ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு 5-6 பக்கம் படிச்சுட்டா போறோம். அந்த முதல் 6 பக்கம் தான் கஷ்டம். ஒரு ரோஜா எவ்வளவு அழகாக இருக்கிறது, ஆனால் தொடப்போனால் அத்தனை முட்கள் கையை குத்துகின்றன. எல்லா தாவரங்களும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு முள்ளையோ ஒரு சொரசொரப்பான பட்டையையோ ஏதோ ஒன்றை கொண்டிருக்கும். மாமரம் என்பது அம்மா மாதிரி. அம்மாவை நம்ம திட்டினா கூட என் பிள்ளை எவ்வளவு அழகா என்னை திட்டுது பாருங்களேன் என்று சொல்லக்கூடியவள் தாய் மாத்திரம்தான். ஆனால் மூங்கில் இருக்கிறதே, ஒருத்தர் விதையை ஊனிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்துட்டு இருந்தாரு. 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம், அவர் மறந்தே போயிட்டாரு. அப்ப போட்ட ஒன்றும் வரலப்பா, அவ்வளவுதான். 5-6 வருஷம் கழிச்சு லேசா தலைய வெளியில எடுக்குது. அவருக்கு ஞாபகம் இல்லை. ஆமா இல்ல, மூங்கில் போட்ட இல்லன்றாரு. 3-4 மாசத்துல 60 அடி வளர்ந்து விடுகிறது. பெரும்பாலும் இது நடக்காது. நான் நிறைய ஊர்களுக்கு புத்தக திருவிழாக்களுக்கு போறதுனால ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இங்க பேச்சாளர்கள் வருவதற்கும் கலை நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கும் மாத்திரம் அல்ல, இங்கே இருக்கிற புத்தக விற்பனையாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இங்க நிறைய வாங்குறாங்க, இன்னும் 4 நாள், இப்ப சனி ஞாயிறு வேற வரப்போகிறது, அப்போது விற்பனை அதிகமாக இருக்கும் என்றும் சொன்னதனால்தான் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இதை இன்னும் ஒரு 4 நாள் தொடர்ந்து நடத்தலாம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த ஒரு நிகழ்வு போதும் உங்களுக்கு புத்தகங்களின் மீதும் இலக்கியத்தின் மீதும் எவ்வளவு ஆர்வம் என்று காட்டுவதற்காக. இப்படிப்பட்ட அறிவின் மீது தாகமும் ஆர்வமும் கொண்ட இன்னொரு ஊரை பார்ப்பது மிக அரிது. அதனால் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன உங்க ஊர்ல கைத்தட்டல் இவ்வளவுதானா? என்னுடைய அன்பு சகோதரர் திரு பூபதி அவர்கள் என்னை அறிமுகப்படுத்திய போது, நீங்க அண்டார்டிகாக்கெல்லாம் போயிடாதீங்க, மலை உருகிடும்பாங்க. அவர் கவிஞரா? கவிஞர்கள் கொஞ்சம் அப்படித்தான், கூடுதலா மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டுப்பாங்க. ஆனால் அந்த சகோதரர் என்னுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்றால், உங்களுக்கு நிறைய விருதுகள் கிடைத்திருக்கலாம், ஆனால் அது எல்லாவற்றையும் விட மகத்தான விருது, உங்களுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்ட போது எல்லா மக்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டார்கள் என்று அவர் சொன்னதை நான் கைகூப்பி கண்களில் திரளுகிற நீரோடு தலை குனிந்து உங்கள் அன்பை ஏற்றுக்கொள்கிறேன். அதை நிறைய பேசியாச்சு, அதை திரும்ப திரும்ப பேச நான் விரும்புவதில்லை. நல்ல ஒரு சின்ன குறிப்பு, உண்மையிலேயே ஆபத்தான நிலையில்தான் எனக்கு வந்த அந்த நோய் அப்படிப்பட்டது தான். உங்களினுடைய பிரார்த்தனையும் உங்கள் பிரார்த்தனைக்கு செவி சாய்த்த கடவுளின் அருளாலும் தான் திரும்பவும் இந்த தமிழ் மேடையில் நான் நிற்கிறேன் என்பதனால் உங்கள் அத்தனை பேருக்கும் அத்தனை சொந்தங்களுக்கும் என்னுடைய பணிவின் வணக்கங்களும் நன்றியும் திரும்ப திரும்ப. இந்த ஊர் மாங்கனிகளினுடைய ஊர். மரங்களிலேயே மாமரம் தனிச்சிறப்பு வாய்ந்தது. இங்க தோட்டக்கலை வல்லுநர்கள்லாம் இருந்தா நிச்சயமா சொல்லுவாங்க. அது மாமரத்துல ஒரு முள்ளு கூட இருக்காது. எந்த மரத்தை நீங்க எடுத்தாலும், எந்த செடியை எடுத்தாலும், அது தன்னை காப்பாற்றி கொள்ளுவதற்காக அதுல ஏதோ ஒரு கரடு முரடான பொருளை கடவுள் படைத்திருப்பார். ஒரு ரோஜா எவ்வளவு அழகாக இருக்கிறது, ஆனால் தொடப்போனால் அத்தனை முட்கள் கையை குத்துகின்றன. எல்லா தாவரங்களும் தன்னை காப்பாற்றிக் கொள்ளுவதற்காக ஒரு முள்ளையோ ஒரு சொரசொரப்பான பட்டையையோ ஏதோ ஒன்றை கொண்டிருக்கும். மாமரம் என்பது அம்மா மாதிரி. அம்மாவை நம்ம திட்டினா கூட என் பிள்ளை எவ்வளவு அழகா என்னை திட்டுது பாருங்களேன் என்று சொல்லக்கூடியவள் தாய் மாத்திரம்தான். மாமரம் ஒரு தாய் போன்றது. அதனால்தான் அதுல ஒரு முள் இருக்காது. அதனுடைய வேர்கள் கூட, இப்ப சில மரங்களை அந்த வீட்டில் நீங்க வசிக்கிறீங்கன்னா அந்த மரத்தை நீங்க வெட்டணும், வேற வழி இல்லாம. ஏன்னா அதனுடைய வேர்
வீட்டினுடைய பாதையிலே ஊடுருவி விடும். அதனால அந்த மரத்தை வெட்ட வேண்டிய சூழல் சில சமயங்களில் வரும். மாமரம் அப்படி செய்யவே செய்யாது. தோட்டக்கலை வல்லுநர்களிடம் கேட்டு பாருங்கள். அது நீர் தேடி போகிற தன்னுடைய பாதையிலே கூட யாருக்கும் தீங்கு விளைவித்து விடக்கூடாது என்று அடிநோக்கி போகுமே தவிர பறந்துபட்டு போகாத ஒரு மரம் மாமரம். அப்படிப்பட்ட மரம் உங்களினுடைய ஊரின் ஸ்பெஷலாக இருப்பதில் என்ன ஆச்சரியம்? உங்களினுடைய பண்பும் அப்படிப்பட்ட பண்பு தான். மாமரம் மாம்பழம்னு சொல்லி நாங்க எப்பவுமே சாஃப்டா இருப்போம் நினைச்சிடாதீங்க என்று உங்களினுடைய உள்மனம் பேசுவது எனக்கு தெரிகிறது. இது இரும்பின் நகரமும் கூட. தேவையான சமயங்களில் இரும்பு போல வலிமையாயிருக்கவும் உங்களால் முடியும் என்பதை சொல்லாமல் சொல்லுகின்ற உங்களினுடைய அந்த பண்பாட்டுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இந்த புத்தக திருவிழா எந்த இடத்தில் பெரிதாக நடப்பதை பார்த்தாலும் எங்களை மாதிரியான இலக்கியவாதிகளுக்கு அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தருகிறது. திருவிழாக்களை நம்ம இப்போ ஒரு பெருமார்வத்தோடு கொண்டாட ஆரம்பித்திருக்கிறோம். ஏன்னா 2 வருஷம் மனுஷன் முகம் பார்ப்போமான்னு இருந்துட்டு அதற்கு பிறகு வருவதை மகத்தான முறையிலே கொண்டாட வேண்டும் அப்படின்னு நிறைய விழாக்களை கொண்டாடுகிறோம். ஆனால் அதில் புத்தக திருவிழாவை இப்படி கொண்டாடுவதை பார்க்கிற போது எங்களை மாதிரியான இலக்கியவாதிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன காரணம்? ஒரு புத்தகம் என்பது உறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு தேவதை. அது உங்களை வா வா என்று அழைக்கிறது. அது தொடும்போதே நமக்கு 10 வேலை வருது. அப்போத்தான் ஒரு ஃபோன் கால் வருது, அப்போத்தான் ஒரு அக்கப்பொருளிய யூடியூப்பில் பார்க்கணுன்னு நமக்கு தோணுது, அப்போதான் வேற ஒரு வேலை வருது, தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை பார்ப்பதில் நமக்கு ஆர்வம் இருக்கிறது. ஆனால் அத்தனை டெம்டேஷனையும் ஜெயிச்சு ஒருவர் ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு 5-6 பக்கம் படிச்சுட்டா போறோம். அந்த முதல் 6 பக்கம் தான் கஷ்டம். ஏன்னா சில பேர் என்னென்ன சொல்லியிருப்பாங்க, எடுத்த உடனே தூக்கம் வருது மேடம், இப்போதான் எடுத்தோன்னு தூக்கம் வருது. நான் உங்களையே நியாயமா கேட்கிறேன், நமக்கு ஒளிவு மறைவெல்லாம் எதுக்கு? நமக்குள்ள ஒன்று மண்ணாயிட்டோம். நான் உங்ககிட்ட நியாயமா கேட்குறேன். எல்லா ஊர்லேயும் புத்தக கண்காட்சி நடக்கிறது, எல்லாரும் புத்தகங்களை வாங்குறாங்க. அடுத்த வருடம் அதே ஊரில் புத்தக கண்காட்சி நடக்கிற போது அவர் கிளம்புவார், வீட்டுக்காரர் கிளம்புவார். அந்த வீட்டுக்காரமா என்ன சொல்லுன்னு நினைக்கிறீங்க? போன வருஷம் வாங்கின புக்கெல்லாம் படிச்சேன், அதையே படிக்கலையா, இப்ப கிளம்பி போய் இன்னும் புதுசா வாங்குறாராம். அப்படின்னா அவர் இல்ல நான் சும்மா பார்த்துட்டு தான் வருவேன் பாரு, ஒண்ணுமே வாங்க மாட்டேன் இந்த தடவை. ஆனா வாங்காம இருக்க முடியாது, வாங்கிட்டு தான் திரும்பி போவார். அதுல என்ன கஷ்டம்னா, எந்த வேலையுமே அப்படித்தானே, முதல் 6 மாசம் தான் ரொம்ப கஷ்டம்னு ஜோதிடர் சொல்லுவார். நீங்க போய் கேட்டு பாருங்க, 6 மாசம் ரொம்ப கஷ்டம், அப்புறம் அதுவே பழகிடும் பாரு. புத்தகம் அப்படித்தான், எந்த கடுமையான வேலையும் அப்படித்தான். அந்த முதல் 10 பக்கத்தை தாண்டிட்டீங்கன்னா படிக்காம இருக்க முடியாது. இங்கே பொன்னியின் செல்வன் அந்த நாடகத்தை திரையிலே வந்த அந்த கதை வசனத்தை பின்னாலே ஒலிக்க விட்டு இங்கே நடித்து காட்டினார்கள். அந்த கலைஞர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன்னா எவ்வளவு நீங்க யோசிச்சு பாருங்களேன், கல்கி இந்த கதையை எழுதி 50 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அந்த புத்தகம் கிட்டத்தட்ட உறக்கத்திலே போய்விட்ட நிலைதான். ஏன்னா 50 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதற்கு பிறகு ஒரு விதை தூங்குவதில்லை, பார்த்தீர்களா நண்பர்களே? மூங்கில் மரம் இருக்கிறதே, நீங்க கடுகை மண்ணில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு பாருங்க, அடுத்த நாளே அப்படியே வந்துடும். கேழ்வரகு இருக்குல்ல, கேழ்வரகை தொட்டியில போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அப்படி போயிட்டு வரத்துக்குள்ளே முளைச்சிடும். சில விதைகள் உடனேயே முளைத்து விடும். ஆனால் மூங்கில் இருக்கிறதே, ஒருத்தர் விதையை ஊனிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்துட்டு இருந்தாரு. 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம், அவர் மறந்தே போயிட்டாரு. இதப்ப போட்ட ஒண்ணு வரலப்பா, அவ்வளவுதான். 5-6 வருஷம் கழிச்சு லேசா தலைய வெளியில எடுக்குது. அவருக்கு ஞாபகம் இல்லை, ஆமா இல்ல மூங்கில் போட்ட இல்லன்றாரு. 3-4 மாசத்துல 60 அடி வளர்ந்து விடுகிறது. அப்போ விதைத்தவன்
தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லை. அந்த விதை உள்ளே இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒரு விதையை வறண்ட நிலத்திலே நீங்கள் தூவினீர்கள் என்றால் நண்பர்களே, அது ஒடுங்கி விடுவதில்லை. மழைக்காக காத்திருக்கிறது, தவம் செய்கிறது. என்றைக்கு கடவுள் மழையை அனுப்புகிறாரோ அப்போது அந்த விதை இந்த பூமியை ஜெயித்து வெளியே வருகிறது. அந்த விதை ஊறி பருக்கிறது. சின்ன இப்பதான் பிறந்த பிஞ்சு பாப்பாவினுடைய சுண்டு விரலை தொட்டு பார்த்தா எப்படி மெத்து மெத்துன்னு இருக்கும், அப்படி அந்த விதை ஊறி பருக்கிறது, வெளியே வருகிறது, மரமாக வளர்கிறது. ஒரு நல்ல புத்தகமும் அப்படித்தான். ஒரு நல்ல புத்தகமும் அப்படித்தான். 50 ஆண்டுகளுக்கு மேலாச்சு கல்கி அவர்கள் பொன்னியின் செல்வனை எழுதிய ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று உண்டு. கல்கி வேறு ஒரு பத்திரிகையில் தான் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் சொந்த பத்திரிகையை தொடங்கவில்லை. முதலில் ஒரு பத்திரிகையில வேலை செஞ்சிட்டு இருந்தார், விகடன்ல வேலை செஞ்சிட்டு இருந்தார். அப்போ சுதந்திர போராட்டம் வந்தது. காந்தி மகாத்மாவினுடைய அழைப்பை ஏற்று சுதந்திர போராட்டத்திலே போய் பங்கு கொள்ள வேண்டும் என்று கல்கிக்கு ஆவலாக இருந்தது. ஆனா அவர் போராட்டத்தில் பங்கு பெற்றால் என்ன நடக்கும்? ஜெயிலில் போடுவான். ஜெயிலில் எவ்வளோ மாசம் போடுவான்னா அப்போ ஒரு 2 மாசம் 3 மாசம் கணக்கு. போராட்டத்தில் ஈடுபட்டான். அதனால தன்னுடைய அலுவலகத்தில் 3 மாசம் லீவு கேட்டார். நான் போய் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு சிறைக்கு போயிட்டு வர்றேன். அவருடைய அலுவலகத்தில் அவருக்கு லீவு கொடுக்கல. லீவு கொடுக்காததுனால ரிசைன் பண்ணிட்டு போராட்டத்துக்கு போனாரு, ஜெயிலுக்கு போனாரு, திரும்பி வந்தாரு. இப்ப வேலையில என்ன செய்யறது, நானே புது பத்திரிகையை ஆரம்பிக்கிறேன்னு தன்னுடைய பெயரில் கல்கி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தார். அதற்கு பிறகு அந்த பத்திரிகையில் ஆரம்பிக்கிற போதே ஒரு பெரிய இதோட ஆரம்பிக்கணும்ல, பொன்னியின் செல்வனை அப்படித்தான் கல்கி அந்த பத்திரிகையில் நாவலாக எழுத ஆரம்பித்தார். அப்படி தொடங்கியதுதான் பொன்னியின் செல்வன். அதனால இங்க இருக்கிற முதலாளிகளே, யாராவது லீவு கேட்டா கொடுத்துருங்க. அலுவலர்கள், முதலாளிகள், ஏனென்றால் அவர் நம்மிடையே இருந்தால் இன்னமும் கூட நம்முடைய நிறுவனத்துக்கு நல்லது தானே அது. இப்படித்தான் பொன்னியின் செல்வன் வந்தது. கதையாக ஆரம்பித்த போது முதல் வாரம் 2 வாரம் தமிழ்நாட்டில் ரொம்ப தத்தளிப்பு. புரியல நமக்கு, என்னப்பா இவர், நம்ம கதாநாயகர்கள் சேகர் மாலாவை காதலித்தான், மாலா சேகரை காதலித்தாள், 2 பேரும் கடைசியில பார்த்தா மாமா பையன் அத்தை பொண்ணுன்னு தெரிஞ்சுதுன்னு கதையை முடிச்சு சுபம். இப்படித்தான கதைகளை படிச்சு நமக்கு பழக்கம். என்னப்பா பழுவேட்டரையர்ன்றான், சின்ன அதுலயும் பெரிய பழுவேட்டரையர் ஒருத்தர், சின்ன பழுவேட்டரையர் ஒருத்தர், ஆதித்த சோழன்றான், அவன்றான், இவன்றான், ஒண்ணுமே விளங்கலையே. இதுதான் சிக்கல். இதுதான் நான் சொன்னேன், ஆரம்பிக்கிற போது இருக்கிற சில பிரச்சனைகள். அதை தாண்டிட்டாங்கன்னு வைங்களேன், 2 வாரம் 3 வாரம் வந்தது, பொறுக்க முடியல. எங்க அம்மாவெல்லாம் சொல்லுவாங்க, அந்த வீட்டுக்கு ஒரு பத்திரிகை போடுகிறவர் வருவாராம். காலையில் 6 மணிக்கு வந்துருவார். தெருக்களில் வீட்டு வாசல்ல மக்கள் காத்திருந்து பத்திரிகை வாங்குவாங்களாம். அப்படி ஒரு சென்சேஷனை ஏற்படுத்திய கதை அது. அதெல்லாம் முடிஞ்சது. அப்ப மணியம் ஓவியம் வரைந்தார். 2ஆம் முறை வந்தது மணியனின் மகனான மணியன் செல்வன் ஓவியம் வரைந்தார். பலமுறை கல்கி பத்திரிகையில வந்தது. எல்லாம் வந்து முடிந்தது. இதற்கு பிறகு இதுல என்ன இருக்கிறது என்று நினைக்கிற போது மணிரத்னம் அவர்கள் தன்னுடைய பெரும் முயற்சியினால், திரு ஜெயமோகன், குமரவேல் இவர்களினுடைய உதவியினால் திரைக்கதையும் வசனத்தையும் அமைத்து அதை வெற்றி படமாக உலவ விட்ட போது எத்தனை பெரிய மகிழ்ச்சி நமக்கு. அந்த திரைப்படத்தில் நமக்கு பல மகிழ்ச்சிகள். சில பேருக்கு கார்த்தியை பிடிக்கும், சில பேருக்கு த்ரிஷாவை பிடிக்கும், எல்லாருக்கும் ஐஸ்வர்யா ராயை பிடிக்கும். அந்த மகிழ்ச்சி மாத்திரமல்ல, இது எங்கள் மண்ணின் கதை. இந்த மண்ணிலே ஆண்ட ஒரு அரசன் எப்படி மகத்தான அரசனாக இருந்தான் என்பதை பற்றிய சான்றுகளை நம் முன்னாலே வைக்கிற கதை என்று நாம் மகிழ்ந்தோம். சரி, ஏதோ சினிமா தான் வந்துருச்சே, அதற்கு பிறகு என்ன என்றும் நினைக்க முடியவில்லை. சினிமாவினுடைய வசனங்களை வைத்துக்கொண்டு இங்கே இந்த சகோதர சகோதரிகள் அதை நடத்தி காட்டிய போது, நடித்து காட்டிய போது அதிலே வேறொரு அழகு இருப்பதை நாம் அத்தனை பேரும் இங்கே பார்த்தோம். அந்த பூங்குழலி ஓடக்கார பெண்ணான பூங்குழலியை இங்கே பார்த்த போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படித்தான் ஒரு புத்தகம் நமக்கு எதை தரும் என்றால், புது 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 வாசல்களை ஒரு புத்தகம் நமக்கு திறந்து கொண்டே இருக்கும்.